வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே நம்ம முதல்ல பார்க்க போகிறது நிஃப்டி 50யோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் 2 நாளாக தொடர்ச்சியாக நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. நேத்திக்கு நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்குறோம். இதை தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா முதல் கட்டம் நமக்கு 23,687 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை என்ட்ரி ஆகி எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்த கட்டம் 23,783 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா நமக்கு அடுத்த கட்டம் 23,921 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இதுவே பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா முதல் சப்போர்ட் லெவலாக 23,453 எடுத்துக்கலாம். இங்கே இந்த ஜோனே இதையே நம்ம பார்த்தோன்னா ஜோன் செட் பண்ணிக்கலாம். இந்த ஜோனை என்ட்ரி ஆகி எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்ததா 23,315 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம இதை ஜோனா நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இந்த ஜோனை என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்தது 23,219 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு தான் இந்த மாதத்தோட நமக்கு கடைசி செஷன். திங்கக்கிழமை மார்க்கெட் கிடையாது, நமக்கு ரம்ஜான் முன்னிட்டு மார்க்கெட் ஹாலிடே. அதனால மார்க்கெட் தொடர்ந்து இன்னைக்கு எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். அடுத்து ஏப்ரல் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவ் சைடு மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் நமக்கு இதே மூமெண்ட்டோட நமக்கு மார்க்கெட் நகர்ந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப் சைடில் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை நம்ம சார்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் நமக்கு டவுனில் மார்க்கெட் மூவ் ஆகும் பொழுது அதோட ஹை லெவலை வச்சும் அதோட லோ லெவலை வச்சும் இந்த சேனலை ட்ரா பண்ணியிருக்கோம். மேலும் இந்த லெவல் நமக்கு இங்கே மார்க்கெட்டை இந்த லெவலை தாண்டி மேல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. இப்போ மார்க்கெட் திரும்ப நமக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த கரெக்ஷன் நமக்கு தொடர்ந்துச்சுன்னா இது கரெக்ஷனா இருக்கும் பட்சத்துல எங்க வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னா 23,100 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த 23,100ல நமக்கு மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா இதை ஒரு கரெக்ஷனா நம்ம எடுத்துக்கலாம். இதுவே மார்க்கெட் இந்த 23,100ஐயும் தாண்டி கீழ் நோக்கி இறங்குற பட்சத்துல நமக்கு திரும்ப மார்க்கெட் கீழ் நோக்கி 22,000 நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அப்ப இதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலா எடுத்துக்கணும். இதை தவிர்த்து நமக்கு மார்க்கெட் ஒன்று இந்த சேனலுக்குள்ளேயே 23,100ல இருந்து 23,950 வரைக்கும் நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரா ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எந்த கட்டத்துல 23,950ல இருந்து 24,000 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா அடுத்த கட்டம் நமக்கு 25,000 நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது 1 day சார்ட்ல ஹேக்கி நஷி கேண்டில் பேட்டர்ன் எடுத்திருக்கோம். இந்த கேண்டில் பேட்டர்ன் எதுக்கு எடுத்திருக்கோம்னா நம்மளோட ட்ரெண்ட் அனலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்மளோட ட்ரெண்ட் ரிவர்ஸலை நம்ம ஈஸியா இங்கே அனலைஸ் பண்ண முடியும். நீங்க பார்த்தாலே தெரியும் மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு இங்க கிரீன் சிக்னல்ல இருக்கு. மார்க்கெட் இறங்கும் பொழுது தொடர்ந்து இதை வச்சே நம்மளோட ட்ரெண்ட் இப்ப எந்த மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் நமக்கு தொடர்ந்து அப்லேயே போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு சின்ன மாற்றம் கொடுத்துருக்கும் பட்சத்துல நம்ம இதுக்கு அடுத்து என்ன செய்யணும், இந்த மாதிரி மாற்றம் வரும் பொழுது அடுத்த கட்டம் நமக்கு தொடர்ந்து இது அப்படியே நமக்கு கண்டினியூ ஆகுமா அல்லது மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு
ரிவர்ஸ் எடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ரிவர்ஸ் எடுக்கும்போது எங்கே வரைக்கும் அதுக்கு ஒரு கரெக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்த இடத்த லைனை டச் பண்ணோடனே திரும்ப என்னாகும், மார்க்கெட் மேல் நோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்போ இதை நம்ம கரெக்ஷனாக எடுத்துக்கலாம். இல்லை இது கரெக்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த லைனை விட்டு தாண்டி கீழே இறங்கும். மேலும் இந்த பேட்டர்னை நம்ம முன்னாடி எந்த இது இங்கே இருக்கிற பேட்டர்னோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இங்கே பார்க்குறேங்க இந்த பேட்டர்னோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து நமக்கு மேல் நோக்கி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மாற்றம் கொடுத்துருக்கு. இந்த மாற்றத்தை தொடர்ந்து மார்க்கெட் திரும்பவும் என்ன ஆயிருக்கு, நமக்கு மேல் நோக்கி மூவ் ஆயிருக்கு. அப்போ இந்த பேட்டர்னோட இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை தொடர்ந்து மார்க்கெட்டு மேல் நோக்கி போகுதுன்னா முதல் கட்டமாக ஒவ்வொரு லெவலாக அது வந்து என்ன பார்த்தோன்னா இந்த ட்ரெண்டையும் அனலைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்துல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து தான் நிஃப்டி 50 அதோட அடுத்த கட்ட 25,000 நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷ டைம் ஃப்ரேம் சார்ட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை அனலைஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியும் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நமக்கு இது ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக நம்ம இதை எடுத்துக்கலாம். மேலும் இன்னைக்கு இந்த மந்தோட கடைசி ட்ரேடிங் செஷன். மேலும் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா முதல் கட்டமாக 51,699 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்த கட்டம் 51,842 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 52,506 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 51,178 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நமக்கு 50,782 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதை நம்ம இங்கே இந்த லெவலையும் இங்கே ஜோனாக எடுத்துக்கலாம். அடுத்த கட்டம் இதையும் என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 50,514 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நமக்கு இந்த ஜோன் கன்வர்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா இங்கே நமக்கு நல்ல ஒரு சைட்வேஸ் கொடுத்துருக்கத பார்க்க முடியுது. இன்னைக்கு மார்க்கெட் இதே தொடர்ந்து சைட்வேஸில், ஏன்னா இன்னைக்கு தான் கடைசி ட்ரேடிங் செஷனுங்கிறதுனால மார்க்கெட் வந்து நமக்கு ஒன்று அதிகபட்ச வாலட்டைலாக இருக்க வாய்ப்பு உண்டு, அல்லது நமக்கு இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் ஃபர்ஸ்ட் ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அடுத்து நமக்கு முழுக்க முழுக்க சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்விங் ட்ரேடிங்கான 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிராஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் டவுனில் ஓப்பன் பண்ணும்போது அதோட ஸ்லோப்பு, மேலும் மார்க்கெட் இப்போ நமக்கு மேல் நோக்கி நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மார்க்கெட் ஹை லெவலை அடைஞ்சிட்டு இருக்க இந்த லெவலையும் வச்சு நம்ம இந்த கிராஸ் சிம்பிள் வரைஞ்சிருக்கோம். இது எங்கே மீட் ஆகுது அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் இந்த டபிள்யூ சிம்பிளில் நமக்கு மார்க் ஆகுது. இங்கே ஒரு ஜோன் செட் பண்ணியிருக்கோம் 50,500லேருந்து 50,800. இப்போ மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த கரெக்ஷன் எங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னா இந்த லைன் இது கரெக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்த பாக்ஸில் வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த பாக்ஸையும் தாண்டி நமக்கு கீழ் நோக்கி இறங்குச்சுன்னா மார்க்கெட் திரும்ப நமக்கு 50,000 உடைச்சு 49,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ இந்த லெவலை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். இல்லைன்னா நமக்கு மார்க்கெட் அடுத்த கட்டம் இங்கே வரைக்கும் போகிறதுக்கு, அதாவது 52,000 முதல்ல 300 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். இந்த பிரேக் அவுட்டை பண்ணிச்சுன்னா அடுத்த கட்டம் நமக்கு 50,700 வரைக்கும் கண்டிப்பாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. மார்க்கெட்டு இதே வேகத்தில் நமக்கு தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிச்சுன்னா கூடிய சீக்கிரமே 52,700 வரைக்குமே மார்க்கெட் வந்து சீக்கிரம் டச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த இடத்துல டச் ஆகும் பொழுது நமக்கு இங்கே நிறையா சார்ட் பேட்டர்ன் நமக்கு கிடைக்கிறத பார்க்குறோம். அப்புறம் அதை தாண்டி கண்டிப்பாக மார்க்கெட் இந்த 53,000 தொட்டுடுச்சு அப்படின்னா மார்க்கெட் புதிய உச்சத்தை அடைகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டில் சார்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 சார்ட் பேட்டர்னையும் நீங்கள் இங்கே பாருங்கள். இப்போ இதே தான் க்ளோனிங் பண்ணியிருக்கோம், இந்த பாக்ஸை தான் இங்கே க்ளோனிங் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாக்ஸோட கண்டினியூஷன் நமக்கு எங்கே வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 52,400 வரைக்கும் வருது. அப்போது
400 கிட்ட இப்போ இங்கேயே நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கரெக்ஷனை இங்கே மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு மார்க்கெட் அடுத்த கட்டம் இந்த பேட்டர்னை மேட்ச் பண்ணி மூவ் ஆகுதா அப்படிங்கிறத அடுத்தடுத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.